ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட 80வது கிளாஸோட பார்ட் 5. இந்த வீடியோவில் பட்டி எவ்வளவு ரொம்ப சிம்பிளாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏற்கனவே 80வது கிளாஸோட பார்ட் 3ல் பட்டி எப்படி கட் பண்ணுறது, ஃப்ரண்ட் போர்ஷனும் பட்டியும் கட் பண்ணுறதை பார்த்துட்டோம். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய டவுட். சீம் அலவன்ஸை பற்றி நான் அதில் மென்ஷன் பண்ணலை, சரியா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணணுமா வேண்டாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆட் பண்ண வேண்டாம். அந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுத்துருந்து ரொம்ப சிம்பிள் தான். அதை விட ரொம்பவே சிம்பிளாக இந்த கிளாஸில் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷன் சைடு ஜாயிண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுனுமே வராது. உங்களோட புரிதலுமே ரொம்ப கரெக்டாக இருக்கும். எந்த விஷயத்தையும் நம்ம புரிஞ்சு பண்ணோன்னா லைஃப் லாங் நம்ம அதை மறக்கவே மாட்டோம். அந்த மாதிரி உங்களால் லைஃப் லாங் மறக்க முடியாத அளவுக்கு இந்த பட்டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இப்போ பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்க மாதிரியே வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸ் பேக் பீஸோட சைடு போர்ஷனில் நம்மளுக்கு பட்டிக்கான பீஸ் கிடைக்கும். அதை தான் நான் இப்போது 2 பீஸுக்கும் இடையில போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பேக் பீஸ் போட்டிருக்கேன், அதுக்கு மேலே பட்டிக்கான பீஸ், அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸ் போட்டிருக்கேன். நம்ம ஃப்ரண்ட் பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுவோம், டாட் பிடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன் போடுங்க அப்படின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இதை விட ரொம்ப சிம்பிளாக இப்படி லைன் போடணுன்னா இப்படி பிடிக்கிறது, இந்த லைன் போடுறதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. அதை விட சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். பேக் பீஸில் நம்ம அண்டர் ஆர்மில் ஒரு நாச் போட்டிருப்போம், ஃப்ரண்ட் பீஸ்லேயும் போட்டிருப்போம். ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். சைடு ஜாயிண்ட் ஏரியா எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அளவுகள் மெஷர் பண்ணணும். எதில் இருந்துன்னா ஃப்ரண்ட் பீஸில் எந்த இடத்துல முடியுதோ அதுலேருந்து பேக் பீஸ் முடிகிற இடம் வரைக்கும். இப்போது ஸ்டிச்சிங்க்கான லைனில் மார்க் ஒரு 4.2 இன்ச், அதுக்கப்புறம் ஹூக் பட்டி சைடு 4.5 இன்ச், இந்த மாதிரி தான் அளவுகள் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பீஸ் எந்த இடத்துல முடியுதோ அதுலேருந்து பேக் பீஸ் முடிகிற இடம் வரைக்கும் மார்க் பண்ணணும். இதை நம்ம பட்டிக்காக எடுத்து வச்சுருக்க பீஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4.5 இன்ச் ஹூக் பட்டி சைடு நம்மளுக்கு இருந்து இல்லையா, அந்த 4.5 இன்ச்சை மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 4.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. பட்டிக்கான 2 பீஸை நான் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு மார்க் பண்ணுறேன். நீங்கள் சிங்கிள் பீஸை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி கூட அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹூக் பட்டி சைடு மார்க் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டி சைடு எவ்வளோ அளவு இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச் கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் பீஸில் நம்ம சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச் விட்டுருப்போம், அதையும் சேர்த்தே மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட டாட் போக இந்த போர்ஷன் எவ்வளவுங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அந்த அளவு லென்த்துக்கு பட்டி பீஸ் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. 9.5 இன்ச் பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த அளவு லென்த்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் அளக்கும்போது டாட்டு பிடிக்கிறதுக்கான போர்ஷனை நான் அளக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி அளந்தேன்னு, அதே மாதிரி அளந்துக்கோங்க. டாட்டு பிடிக்கிறதுக்கான போர்ஷனை மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா சைடில் எவ்வளோ இருக்குங்கிறத முடிகிற இடத்துல, சைடு ஜாயின் முடிகிற இடத்துல எவ்வளோ இருக்குங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. 5 இன்ச் இருக்குது, மார்க் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் நம்ம விடுவோம் இல்லையா, அந்த இடம் 1.5 இன்ச் அல்ல 2 இன்ச் நீங்கள் எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே வரைக்கும் அளந்துக்கோங்க. பேக் பீஸில் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருக்கதையும் சேர்த்து அளந்துக்கோங்க. 4.3 இன்ச் இந்த அளவுகளெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த போர்ஷனுக்குள்ளே தான் நம்மளோட பட்டி வரப்போகுது. 3 டாட்டையுமே ஹூக் பட்டி மார்க் பண்ண அந்த அளவு, அதுக்கப்புறம் கட்டிங் பாயிண்டில் மார்க் பண்ண அளவு, ஸ்டிச்சிங் பாயிண்டில் மார்க் பண்ண அந்த அளவு, 3 டாட்டையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3 டாட்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஹூக் பட்டி சைடு இருக்கிற அந்த டாட்டையும் ஸ்டிச்சிங்க்கான லைனுக்கான டாட்டையும் ஜாயின் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்க்கான லைன், கட்டிங்க்கான லைன் ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஒரு 1/4 இன்ச் அளவு லைன் போட்டேன். இது எதுக்காகனா ஹூக் பட்டிக்காக நம்ம 1/4 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவை விட்டாச்சு. அதுக்கப்புறம்
ஒரு 3 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச் மார்க் பண்ண அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் உள்பக்கமாக ஒரு டாட்டு போட்டுக்கோங்க. ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ அந்த மார்க்கிங்கை நம்ம கட்டிங்க்கான பாயிண்ட்லேருந்தும் ஹூக் பட்டிக்கான பாயிண்ட்லேருந்தும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் இந்த அளவு 1/2 இன்ச் வைக்கலான்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் 1/2 இன்ச் வைக்கலாம், கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ஜாயின் பண்ணும்போது ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க சீம் அலவன்ஸ் விடணுமா வேண்டாமான்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும், நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பாக சீம் அலவன்ஸ் விட வேண்டாம். இதில் நம்ம சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். பேக் பீஸில் ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்குது இல்லையா, அந்த 1/2 இன்ச் நம்ம ஃப்ரண்ட் பட்டிக்கு சீம் அலவன்ஸாக ஆட் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு ரொம்ப நீட்டாக புரியும். இந்த டவுட் உங்களுக்கு எனக்கு ஒருபோதும் வரக்கூடாது, அதுக்காக தான் நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேக்கில் நான் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் சீம் அலவன்ஸ். அந்த 1/2 இன்ச் ஃப்ரண்ட்லேயுமே கண்டிப்பாக வந்துடும். அந்த 1/2 இன்ச் எப்படி டேலி ஆகிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் டேலி ஆகும். அதுக்கப்புறம் கீழே நம்ம மடிப்போம், அதாவது ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போடுவோம், அப்போது ஒரு 1/2 இன்ச் டேலி ஆகும். அதுக்கப்புறம் மேலே இருக்க பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், யோக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ், அதை ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச். டோட்டலாக ஹாஃப் 3 1/2 இன்ச் சேர்த்து 1/2 இன்ச் வரும். இந்த 3 1/2 இன்ச்சுமே நம்ம பேக் பீஸில் ஒரு 1/2 இன்ச் விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அளவோட சேர்ந்து ஈக்குவல் ஆயிரும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். இந்த மெத்தட் ரொம்பவே சிம்பிளாக, அதுவும் ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம மேலே இருக்க 2 1/2 இன்ச்சையும் ஸ்டிச் பண்ண பிறகு இப்படி தான் இருக்கும். கீழேயும் ஒரு 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் இந்த அளவில் நம்மளுக்கு கிடைக்கும். பேக் பீஸ்லேயுமே அதே மாதிரி அந்த 1/2 இன்ச்சையுமே ஃபோல்ட் பண்ணிடுவோம். சீம் அலவன்ஸ்க்காக விட்டுருந்ததை ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஃபைனலாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸ் ரெண்டுமே ஈக்குவலாக சைடு ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும். இந்தளவு டீட்டெயில்டாக யாருமே இது வரைக்கும் யூடியூப்லேயோ அல்லது கிளாஸ்லேயோ எக்ஸ்பிளைன் பண்ணதே இல்லை. உங்கள் புரிதலுக்காக ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த டிப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுற எல்லா ப்ராப்ளத்தையுமே நீங்கள் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வீடியோவாக எல்லா ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனையும் உங்களுக்கு கொடுக்குறேன். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ நான் கொடுக்க போகிறதில்ல. ஆஸ் யூஷுவலாக நம்ம பண்ணுற அதே ஸ்டிச்சிங் தான். ஸ்டிச்சிங்கை குட்டி குட்டி டிப்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.